ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கான வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது 2025க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா. ஸோ நான் டெலகிராமில் வந்து ஸோ எந்த டாபிக் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ மெஜாரிட்டி ஓட்ஸ் வந்து ஜிகேயும் சயின்ஸும் வந்து படிக்கலாம், அதுக்கு டெஸ்ட் வைங்க அப்படின்னு சொல்லி ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால ஜிகே ப்ளஸ் சயின்ஸ் இது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் வைக்கலாம், ஃப்ரீ டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஷெடியூல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஷெடியூலான ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஜிகே, ஓகேங்களா, ஜிகேக்கும் சயின்ஸுக்கும் தான் நடக்கும். ஸோ இதில் வந்து டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி லைவ் டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா. டெஸ்ட் வந்து லைவ் டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த லைவ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு வந்து கரெக்டாக லைவ் டெஸ்ட் நடக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வந்து லைவ் டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ண பாருங்க. ஸோ நம்மளுடைய கிளாஸ் பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. ஓகேங்களா. ஃப்ரைடே, கம்மிங் ஃப்ரைடே வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு நான் வந்து நாளைக்கே வந்து மொதல் நாள் இப்போ பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு 6th ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா. ஸோ அது படிப்பீங்க. அதுக்கான புக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நான் டெலகிராமில் கொடுத்துருவேன். ஸோ புக் இல்லாதவங்க அதை யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் அன்னைக்கு படிப்பீங்க. அதை படிச்சுட்டு நைட்டே வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும் 9 மணிக்கு. ஸோ அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா இந்த இந்திய அரசியலமைப்பு 6th ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கான ஒன்லைனர் வீடியோ வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுப்பேன். இப்போ 15ஆம் தேதி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா நாளைக்கு 14ஆம் நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இந்திய அரசியலமைப்பு 6th ஸ்டாண்டர்டுக்கான ஒன்லைனர் வீடியோஸ் வந்து வரும். ஓகேங்களா. ஸோ அதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் படிச்சுட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படித்து முடிச்சிடுவீங்க. ஒரு லெசனை படித்து முடிச்சு ரிவிஷன் பண்ண மாதிரி ஆயிரும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு புக்கில் படிங்க. படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் கொடுக்கக்கூடிய இந்த வீடியோஸை பாருங்க. ஸோ அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல மெமரி வந்து ஸ்டோர் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ நல்லா மனப்பாடம் ஆயிரும். நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ண மாதிரியும் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் 15ஆம் தேதி அது ஒரு டைம் நீங்கள் படிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க, நைட்டு வந்து டெஸ்ட் எழுதுவீங்க. அதே மாதிரி 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் உள்ள இந்திய அரசியலமைப்பு வந்து படிப்பீங்க. ஸோ அது சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் நாளைக்கு என்ன லெசன் படிக்க போறீங்களோ அதுக்கு முதல் நாள் வந்து உங்களுக்கு ஒன்லைனருக்கான வீடியோஸ் வந்து கொடுத்துருவேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து முதல்ல படிக்கிறீங்கன்னா அதை ஒரு ரிவிஷன் பண்ணிடுங்க. ஸோ முதல் நாள் வந்து நான் ஒன்லைனருக்கான வீடியோஸ் வந்து கொடுத்துருவேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டு உடனே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இது ரெகுலர் டெஸ்ட் தான். ஓகேங்களா. உங்களுக்கு டெய்லியுமே வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பு 12th ஸ்டாண்டர்ட் படிப்பீங்க. ஸோ இது 3மே படிச்சிடுவீங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த 3மே சேர்த்து உங்களுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட்டாக இருக்கும். 6th 10th 12th உள்ளதை சேர்த்து உங்களுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இப்போ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 லெசன் இருக்குங்க இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப 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 முக்கியமான லெசன். இதுலேருந்து கண்டிப்பாக அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து இதுலேருந்து தான் கேட்குறாங்க. ஸோ இதை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ 19ஆம் தேதி மத்திய அரசு 10th ஸ்டாண்டர்ட் படிப்பீங்க. ஸோ அது வந்து ஒரு லெசன் தான். ஓகேங்களா. ஒரு ஸ்டாண்டர்டில் தான் படிக்க போகிறீங்க. அதனால வந்து அது ஃபுல் டெஸ்ட் இருக்காது. ஸோ அன்னைக்கே வந்து உங்களுக்கு டெஸ்ட் வச்சு முடிச்சிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாநில அரசு 7th ஸ்டாண்டர்டில் உள்ள மாநில அரசு 20ஆம் தேதி படிப்பீங்க. ஸோ 21ஆம் தேதி 10th ஸ்டாண்டர்டில் உள்ள மாநில அரசு. ஸோ இந்த 7th 10th இது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டாக இருக்கும் 22ஆம் தேதி. ஸோ எல்லாமே நான் இந்த ஷெடியூலில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஷெடியூலுக்கான பிடிஎஃப் நான் டெலகிராமில் வந்து சென்ட் பண்ணிடுறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டாப்பிக்கில் அமிலம், காரம் மற்றும் உப்புகள் பார்ப்போம். ஸோ இது 8th 9th இருக்கும். ஸோ இது ரெண்டுமே படிப்பீங்க. ஓகேங்களா. ஸோ தனித்தனியாகவே வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஷெடியூலில் வந்து நம்ம இந்த டாபிக் எல்லாமே வந்து இந்த லெசன்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் லெசன் தான். ஸோ அதனால் தெளிவாக படிங்க, பொறுமையாக படிங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு லெசன் தான் படிக்க போகிறீங்க. படிக்கிறத நல்லா புரிஞ்சு தெளிவாக படிங்க. ஸோ வைக்கக்கூடிய லைவ் டெஸ்ட்டை வந்து எல்லாருமே வந்து கரெக்டாக அட்டென்ட் பண்ணுங்கள். எல்லாரும் ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ நீங்கள் டெஸ்ட்டு எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய மார்க்கை நீங்கள் எப்படி எங்களுக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கமெண்ட் செக்ஷன் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய நேம் போட்டு ஸோ நீங்கள் டோட்டல் மார்க் எவ்வளோ மார்க் எடுத்து
நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸோ நான் ரிப்ளை பண்ணுவேன். நீங்க அதே மாதிரி உங்களுடைய மார்க் என்ட்ரி பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதுக்கான ரிப்ளையும் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதனால டெஸ்ட்டை முடிச்சதுமே நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்களுடைய மார்க்கை வந்து சப்மிட் பண்ணிருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதை கம்ப்ளீட்டா வந்து முடிச்சிட்டோம். ஸோ அதனால தான் வந்து நிறைய பேர் ஜிகே சயின்ஸ் வந்து வைக்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் ஜிகேக்கும் சயின்ஸும் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒர்த்தாக தான் இருக்கும். ஸோ அதனால வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க, படிங்க. குரூப் 4 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ள நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த ஜிகே லெசன்ஸ் அந்த ஜிகே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சிலபஸ் வைஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டெஸ்ட் பேட்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஸ்ட் பேட்சில் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா லைவ் டெஸ்ட்டாக தான் நடக்க போகுது யூடியூப்பில். அதனால தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதனால வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.